வெயில் காலம் வரப்போகுது, நல்லா வெயில் அடிக்கும், சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணும். என்கிட்ட இது நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கண்டிப்பாக சளி பிடிக்குமா டாக்டர், நான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டாக்டராக என்னால் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு சர்டிஃபிகேட் தர முடியாது. பட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கண்டிப்பாக சளி பிடிக்கும்னு கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி சளி பிடிக்கும், எதனால் பிடிக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஐஸ்கிரீம் சில்லுன்னு சாப்பிடுவோம். ஸோ அதில் வெறும் சில்னஸ் மட்டும் இருக்காது, சுகர் இருக்கும், க்ரீம் இருக்கும், மில்க் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு விதத்தில் சளி உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சில்லுன்னு சாப்பிட்றப்போ அந்த குளிர் டெம்பரேச்சரே இப்போ நம்ம ஸ்வாலோ பண்ணுறப்ப தொண்டையில், மூக்கில் எல்லா பகுதிகளுக்கும் அந்த சில்னஸை உண்டாக்கும். இப்போ அந்த ஐஸ்கிரீமில் இருக்க சில்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 விதத்தில் அது பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று லோக்கல் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இப்போ சுவாசிக்கிற காற்று மூக்கிலையும், வாயில், தொண்டையில், நுரையீரலில் இருக்கிற காற்று குழாய்கள் வழியாக போகும் இல்லையா? ஸோ அந்த குழாய்களில் உள்ளே மியூக்கோசான்னு ஒரு ஜவ்வு இருக்கும். அதுதான் அந்த காற்றுல இருக்கிற கிருமிகளையும் மற்ற விஷயங்களையும் உடம்புக்கு ஏறாமல் பாதுகாக்கும். ஸோ அந்த மியூக்கோசாவில் நார்மலாகவே ஒரு எதிர்ப்பு சக்தின்னு லோக்கல் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கான செல்ஸு, அது இல்லாமல் சிலியான்னு சொல்லிட்டு குட்டி குட்டி முடிகளாக இருக்கும். அதெல்லாம் நார்மலாக உற்பத்தி ஆகிற சளியை மூவ் பண்ணி உள்ளே போன தூசிகளையும் மித்த விஷயங்களையும் வெளியேற்றும். ஸோ அந்த மெக்கானிசம் ஃபுல்லாகவுமே அந்த டெம்பரேச்சரே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஸோ இதனால் வேறு கிருமிகள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, ஆட்டோனமிக் ட்ரிகர்ஸ். இப்போ சில்லுன்னு சாப்பிட்றோம், ஒரு சிலருக்கு அந்த டெம்பரேச்சரே நரம்பு ரீதியாக ஒரு இரத்த குழாய் ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ அந்த பாயிண்டில் கொஞ்சம் நீர் சுரக்கிறதுக்கு, மூக்கு வழியாக தண்ணி ஒழுகிறது, தும்மல், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை டைரெக்டாக அந்த டெம்பரேச்சரே காஸ் பண்ணும். அதனாலேயும் சளின்ற அறிகுறிகள் வரலாம். ஸோ டெம்பரேச்சருக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸுக்கே அலர்ஜிஸ் இருக்கலாம். இதை தவிர்த்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அந்த ஐஸ்கிரீமோட ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு வேறு சில சப்ஸ்டன்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி எதுக்குனாலும் உடம்புல அலர்ஜின்ற ஒரு ரியாக்ஷன் உண்டாகலாம். அதனாலேயும் தும்மல், சளி, மூக்குழுகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம், அந்த ஐஸ்கிரீமில் சுகருன்றது ஒன்று இருக்கும். அந்த ஸ்வீட் அண்ட் ஸ்வீட்னஸ் 2 விதத்தில் பாதிக்கலாம். ஒன்று ரொம்ப நாள் ரெகுலராக ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க, அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களுக்கு வெயிட் கூடுறது, ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உண்டாக்கலாம். ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் இல்லாமல் கொண்டு போகலாம். இந்த மாதிரி விஷயங்களும் உடம்போட பொதுவான நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அதனால இன்ஃபெக்ஷன், சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கண்டிப்பாக சளி பிடிக்கும்னு கிடையாது. ஐஸ்கிரீம் அதே ஒரே காரணம்ன்றது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அது ஒரு மெயின் ட்ரிகர். அது சாப்பிட்டா சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி.